ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 2006 ஆல்டோ. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 26,000 கிலோமீட்டர் தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்பெனி ரெக்கார்டு. எதுக்காண்டி இந்த வீடியோ பண்ண அப்படின்னா, வண்டி அதிகமாக ஓடாமல் இருந்தாலும் பிரச்சனைகள் வரும். அதுக்காண்டி தான் இப்போ நம்ம வந்து இதை சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டயரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு தடவை வந்து வண்டி கிலோமீட்டர் ஓடாமே ஒரு தடவை டயர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து டயர் வந்து சேஞ்ச் பண்ணி என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். அதிகமாக வண்டி ஓடலை அப்படின்னா இந்த மாதிரி வந்து கிராக் வந்து ஆகும். உங்களுக்கு பட்டன் எவ்வளோ திக்னஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து சைடு வந்து அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்காது. அதனால தான் இந்த வீடியோ பண்ணதுக்கு முக்கிய காரணம். இதில் வந்து இந்த வால் திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால கல் ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா இது வந்து பஸ்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் எப்போயுமே ஞாபகத்தில் வச்சுக்காங்க. வண்டியை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் டயராக இருந்தாலும் சரி, சஸ்பென்ஷனாக இருந்தாலும் சரி, இன்ஜினாக இருந்தாலும் சரி, எதுவுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக சொல்கிறதுக்காண்டி தான் அந்த டயர் வந்து காமிச்சோம். அந்த டயரில் வந்து பிரச்சனை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து வண்டியிலேயும் நிறையா கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எப்பயுமே வந்து நீங்கள் வண்டியை பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும். வண்டி ஓடலைனாலும் பராமரிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இல்லை நம்ம வந்து யூஸ் பண்ணவே இல்லை, வண்டி சும்மா தான் நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வண்டியை சேல் பண்ணிடுங்க. உட்பாட்டி வச்சிருந்தாலும் செலவுகள் வந்து கூட்டிகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.